விடுமுறை அறிவிக்கப்பட்ட பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மட்டும் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். மயிலாடுதுறை நகர்ல கடந்த 2ஆம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடிய வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சிறுத்தை நடமாட்டம் உள்ள பகுதியான கூரைநாடு பகுதியில 7 பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த 7 பள்ளிகளை தொடர்ந்து இன்றும் சிறுத்தை எந்த பகுதியில் இருப்பது கண்டறியப்படாததால் இன்றும் 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிறுத்தை 3 கிலோமீட்டர் தூரம் சென்று ஆரோக்கியநாதபுரம் பகுதியில உள்ள காடுகள்ல பதுங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி, குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியுள்ளார். சிறுத்தையை பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்றும் சிறுத்தை நடமாட்டம் இருந்த பகுதியாக கருதப்பட்ட குறைநாடு பகுதியில் 7 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதுல 4 பள்ளிகளுக்கு இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற உள்ளதால் அதுல போலீசார், வனத்துறை, தீயணைப்புத்துறை பாதுகாப்பு போடப்பட்டு 4 பள்ளிகளுக்கு மட்டும் பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. தற்போது சிறுத்தை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள ஒருவர் சிறுத்தை சென்றதை நேரடியாக பார்த்துள்ளார். அதன் அடிப்படையில் அவர் அளித்த தகவலின் பேரில் அந்த பகுதியில் சிறுத்தையோட கால் தடங்கள் கண்டறியப்பட்டு வனத்துறையினர் கால் தடங்களை மார்க் செய்து சிறுத்தை இருக்கும் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் தேடுதல் வேட்டையை துவங்கியுள்ளனர். மயிலாடுதுறை நகரில் ஏப்ரல் 2ஆம் தேதி இரவு சிறுத்தை நடமாட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் அதை பிடிப்பதில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜ்குமார், கூரைநாடு பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆரோக்கியநாதபுரம் எரக்கலை தெரு காட்டு பகுதியில் சிறுத்தை பதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் ராஜ்குமார். நேற்று கூரைநாடு பகுதியில வடக்கு சாலியத்தெரு, கூரைநாடு கிட்டப்பா மேல்நிலைப்பள்ளி உள்ள பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வனத்துறை, தீயணைப்புத்துறை, பாதுகாப்பு போலீசார் உள்ளிட்ட 100க்கு மேற்பட்டவர் சிறுத்தையை தேடி வந்தனர். நேற்று சிறுத்தை எந்த இடத்தில் இருக்கிறது என்று கண்டறியப்படாததால் இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில ஆரோக்கியநாதபுரம் பகுதியில சேலத்திலிருந்து விவசாயத்திற்கு அறுவடை செய்வதற்காக வந்த தொழிலாளர்கள் அறுவடை இயந்திரத்தின் மேல படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப சிறுத்தை அந்த பகுதியில கடந்து சென்றதை பார்த்திருக்காங்க. உடனடியாக அவங்க காவல்துறை, வனத்துறையினருக்கு தகவல் அளிச்சிருக்காங்க. அங்க பார்க்கிறப்ப சிறுத்தையோட கால் தடங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில சிறுத்தையை தேடுவதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வனத்துறையில பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வனத்துறை அலுவலர்கள் சிறுத்தையை தேடுவதற்காக வரவழைக்கப்பட்டுள்ளனர். சிறுத்தை இன்னும் பிடிபடாததால் மயிலாடுதுறை நகர்ல இன்னும் ஒரு பதற்றமான நிலையே உள்ளது. சிறுத்தையை காண்பதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். குறைநாடு பகுதியிலிருந்து சிறுத்தை இடமாறியுள்ளதால் ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ள எரகலை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.